வளர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு விஷயத்தை பத்தி பேச போறதுல இரண்டு விஷயங்களை பத்தி பேச போறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க. அதானி, அது மட்டும் இல்லாம ஐயப்பன் சர்ச்சை குறித்து தான் பேச போறோம். அதற்கு முன்னாடி பாரி அவர்கள்கிட்ட ஒரு சிறு சந்தேகம், அதை கேட்டு ஆரம்பிக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். சரிங்க. ஏங்க வருண், எனக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டிருக்கேன். சரிங்க. இல்லைங்க, கோட் சுட்டு பார்த்தா எனக்கு அப்படியே டக்குனு முக்தார் ஞாபகம். இதுக்கு நீங்க என்னதான் அசிங்கமா திட்டிருக்கலாங்க. ஏங்க, ஒரு கோட்டுன்னு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு MBA ஸ்டூடெண்டா இருக்கணும், இல்ல கேட்டரிங்ல வேலை செய்யணும், TTR இருக்கணும், இல்ல எல்லா கல்யாணத்திலும் போயிட்டு சும்மா நின்று இருப்பாங்களா, அது மாதிரி அதை வேலை செய்யணும். இதுக்கான யூஸுமே இல்லங்கிறனால நான் இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன். போய் முக்தார் சொல்லுங்க, குளிர் தானே போட்டிருக்கீங்க. அது போராடி நானும் பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ அமெரிக்கால இருக்கிற மாதிரியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் படப்பிடிப்பாறை மாதிரியா இருக்கு. பிணவரை அளவுக்கு இங்க கூலிங் இருக்குங்க. ஏசின்றதுக்கு ஒரு அளவுமுறை இருக்கணும். மைனஸ்லயே போயிருச்சு. அதனால இது மாதிரி ஏதாவது வீட்டுல இருந்தா போடுறது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எங்க போடுறது? ஆமா, வேற வழி இல்ல. கல்யாண மாப்பிள்ளைகள் போயிட்டு இந்த இந்திக்காரங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சுடிதார், ஆம்லெட் சுடிதார் போட்டுக்கிறாங்க. வீட்டுல தொங்கினே தான் இருக்கும். மொத்தம் அதுக்கு வேலையே இல்ல. பாத்தீங்களா, பர்சனல் விஷயத்துக்குள்ள போயிட்டோம். மாவீரர் தினம் வெற்றிகரமான 2 தமிழ் தேசிய கூட்டங்கள் நடந்துச்சு. ஒண்ணு மதுராந்தகத்துல, இன்னொன்னு திருச்சியில. சோ இது ஒரு வெற்றி அப்படின்னே எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஏதோ ஒரு வகையில மாவீரர் தினம் ஏதோ ஒரு வகையில இல்ல, நல்ல முறையில சிறப்பாக 2 இடங்களில் மாவீரர் நல்லபடியாக நடந்து முடிந்தது. 2 இடத்திலுமே பெருந்திரளாக கூட்டம் சேர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழர்களுக்கான இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறி இருக்கிறதுங்கிறது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாவீரர் போற்றுதும் போற்றுதும்னா எழுதிருந்தாங்க பாத்தீங்களா? 2 லைன்ல எழுதிருந்தாங்க. 2 லைன்ல யாரோ ஒரு கவிஞர்கிட்ட கேட்டு சிலப்பதிகாரத்துல வர மாதிரிலாம் அந்த எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். சரி, ஓகே, அவங்க மாவீரர் போற்றுதும், திங்களை போற்றுதும், அது மாதிரி மாவீரர் போற்றுதும்னு எந்த மாவீரரை யாரு போட்டுறதுங்கிறத சொல்லாம விட்டனால கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்களா, கிழிச்சு வச்சிருக்காங்க. விஜயோட போட்டோ போட்டு மாவீரர் போட்டுறான். அவர் என்ன பண்றது? அவங்க அறிவு அவ்வளவுதான். மாவீரர்னா கூட என்னன்னு தெரியாத அளவிற்கு அரசியல் தற்குறிகளாக விஜயோடைய இளைஞர்கள் இருப்பது வேதனையாக இருக்கிறது. 2வது, ஒரு நம் இனத்திற்காக உயிரை விட்ட மாவீரர்களுக்கு ஒரு பதிவு போடுற அளவுக்கும் கூட விஜய் அவர்களுக்கு தண்டுபலம் இல்லையாங்கிறது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இல்ல, ஏதோ ஒரு கம்பல்ஷனுக்கு அப்புறம் இதையாவது போட்டிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுவாரு. இது அப்பட்டமா அவருடைய துணைநடுங்கித்தனத்தை காட்டுகிறது. அவ்வளவுதான். அதே மாதிரி மத்தவங்க கம்பல் பண்றாங்கன்றதுக்காக ஒரு போஸ்டும் போட்டிருக்க தேவையில்ல. ஆமா, நீங்க போட விருப்பம் இல்லை அப்படின்னா அதை நீங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போடலாம். எல்லாரும் போடணும்னு அவசியம் இல்ல. தமிழ் இன உணர்வு கொண்டவர்கள் போடுறாங்க. உங்களுக்கு அந்த இன உணர்வு இருந்தா நீங்க போட்டிருக்க போறீங்க, இல்லைன்னா விட்டுட்டு போக போறீங்க. இன உணர்வு இருக்கு, ஆனா பயந்தாங்குழித்தனமும் இருக்குன்னா இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அதுதான் புரியல. என்ன புரியல? சரி, முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. 2 இடத்துல நடந்திருக்கு. ஆமாங்க, 2 இடத்துல நடந்தது. தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு மாபெரும் வரவேற்பு தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. இங்க தமிழ் தேசிய அரசியலை தவிர்த்து விட்டு எந்த அரசியலும் இருக்காதுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அது அமைந்திருக்குதுங்கிறது தான். அதை நானும் பாசிட்டிவாத ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அது அப்படிதான் பார்க்கணும். அதை நெகட்டிவாக பார்ப்பவர்கள் பார்த்து கொள்ளட்டும். நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். சரி, ஓகே, இப்போ 2 விஷயம் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம போயிடலாம் டாபிக் உள்ள. அதானிய சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மறைக்கிறதுக்காக எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை அரசாங்கத்துக்கு நிகழ்துன்னா அதை மடைமாற்றதுக்காக பாத்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மசாலா தடவிய விஷயங்களை அவங்க முன்னாடி கொண்டு விற்பாங்க. அதுல ஒரு 2 குரூப் படிப்போம், யார் பிரச்சனை அடிச்சு காட்டுங்கதா, யாரு செஞ்சு அதை கண்டுபிடிப்போம், நாட்டா மத்தியில் போற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான பிரச்சனை சைட்ல போய்கிட்டே இருக்கும். அதை கண்டுக்காம இந்த நியூஸ் மீடியா அண்ட் சோசியல் மீடியா அண்ட் கண்டுக்கவே இல்லைன்னா கூட ஐ ஸ்டாண்ட் வித் ஹிம், ஐ சிட் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் எல்லாம் பரப்புவாங்க. அதுக்கப்புறம் நீ பாட்டு போட்ட நானும் பாட்டு போடுவேன். அதுக்குள்ள அசிங்கமா பண்றாங்க எல்லாருமே. சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதானி சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள்லாம் மறைக்கிறதுக்காக இந்த விஷயம் வந்ததுன்னு சொல்லுங்க. குறிப்பா அதானி அவர்களை பத்தி பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயம் எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லி ஆரம்பிங்க. அடிப்படையில் என்னன்னா, அதானி குழுமம் இந்தியா முழுக்க வெவ்வேறு தொழில்கள் செய்கிறார்கள். அதுல மிக முக்கியமான தொழிலாக இருப்பது எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ட்ரிங்க் கிடையாது. மின்சாரங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மின்சார உற்பத்தி பிரைவேடைஸ் பண்ணிடுச்சு. இந்திய அரசாங்கம் பிரைவேடைஸ் பண்ணிடுச்சு. அதனால அதிகப்படியான சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் அந்த கேஸ் எடுத்து இந்த மீத்தேன் வச்சு எலக்ட்ரிக் எடுக்கிறது, லொட் எடுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விண்மில் எனர்ஜி எல்லாத்துலயுமே அதானியோடைய அந்த பவர் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறாங்க. இப்ப இந்த அதானி நம்ம ஊர்ல மட்டும் அதை பண்றது இல்ல, சவுத் ஆப்பிரிக்கால பண்றாங்க, கென்யால பண்றாங்க. எல்லா இடங்கள்லயும் அந்த நிறுவனம் கிளை பரப்பி உலகம் முழுக்க கிளை பரப்பி கொண்டிருக்கிறது. அதானி அநேகமாக 24வது உலக பணக்காரரோ 22வது வரைக்கும் போனாப்ல. இல்ல, இப்ப சாரி 22ல இருந்து இப்ப 24க்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அப்ப 22வது இடத்துல ஒரு பணக்காரரா இருக்கிறாரு. சில லட்ச கோடிகளை புரட்டி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். இப்ப இங்க இந்த இதுல இருக்கும்போது
உலகம் முழுக்க இவர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஆய்வு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால ஒரு சட்டம் இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இந்த அதானியோட இந்த கம்பெனி இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க சோலார் பிளான்ஸ் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸ வாங்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பில்லியனும் சம்திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க கேதர் பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அதை வந்து ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு விசாரணை என்பது அமைக்கப்படுகிறது. அது என்ன விசாரணை அப்படின்னா, இந்த ஆளுடைய பிசினஸ் வந்து ஏதோ சம்திங் ராங்ல, சம்திங் ஃபிஷி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுல என்ன தெரிய வருதுன்னா, இவங்களோட ஒட்டுமொத்த பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் லஞ்சம் மற்றும் ஊழல் மூலமாகத்தான் அவங்க வந்து கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரங்களோட கண்டுபிடிக்கிறாங்க. எந்த ஊர் ஆதாரங்களோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆதாரங்கள். இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்ல இவங்க இந்த மின்சார துறைகளோட இவங்க ஒப்பந்தங்கள் போடுறாங்களோ அந்தந்த துறைகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இவங்க லஞ்சம் கொடுத்து அந்த பேட்டர்ன் ஆஃப் லஞ்சம் கொடுக்கறதுலாம் வந்து இங்க அவங்க டயக்னாஸ் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, குறிப்பா எவ்வளவு கொடுத்திருக்காங்க லெவலுக்கு. ஆமா, அது தெரியுது. அது இவ்வளவு கொடுத்திருக்காங்க. அதன் மூலியமா அந்த இது பண்ணி தானே வரும், பெட்டிங் பண்ணி தானே வரும். அந்த இதுல வந்து இவங்க வந்து எப்படி கரெக்டா பெட் பண்ணி அந்த இதை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பக்காவான ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கும் அதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல தமிழ்நாடும் ஒரு மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாடுடைய மின் வாரியமும் அதோட ஒப்பந்தங்கள் போட்டிருக்குது. அதானியோடைய இந்த கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டதாக அவர்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? அப்ப அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், இந்த மின்சாரத்துறை மினிஸ்டர், அதாவது யாரும் தெரியுமா, நம்ம தியாகி பாலாஜிக்கும் அவரு. ஆனா ஆக்சுவலா இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போது தியாகி பாலாஜி தியாகத்தை செய்து கொண்டிருந்தார் சிறையில. அந்த தியாக காலகட்டத்துல தான் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. சோ இது இருக்கும்போது இந்த ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து கொடுத்ததற்கு லஞ்ச பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கால அவங்க நீதிமன்றத்துல முன்வைக்கிறாங்க. இது நீதிமன்ற குற்றச்சாட்டு, அமெரிக்காவுடைய நீதிமன்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நீ வந்து ஆஜராகணும்னு சொல்லி ஏதோ ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. டேட் மறந்துட்டேன். கம்மிங் மந்த்ல அவங்க வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டார். அதானி என்பவர் அங்க கைது செய்யப்படுவார், அமெரிக்கால கைது செய்யப்படுவார். பட்டா இது இந்தியாவுக்கே பெரிய அங்க அமெரிக்காவுடைய அந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு இவர் போகாம மேல்முறையீடு லொட்லோஸ்கெல்லாம் இருக்கு. அது மாதிரி அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிக்கிறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் இதுதான் இப்ப இருக்கிற அரசியல் நிலம் இதுதான். இங்க கேள்விகள் என்னென்ன மாதிரி அரசியல் வருதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்வால்வ் ஆயிருக்கு. தமிழ்நாடோட மின்வாரியம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது என்பது அங்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கேள்வியை வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கிறார்கள். மூத்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கேள்விகளை முதல் ஆளாக முன்வைக்கிறார். என்ன கேட்கிறாரு? தமிழ்நாடு வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு, முதலமைச்சர் பதில் சொல்லணும். என்ன இவங்களோட ஒப்பந்தம் போட்டீங்களா, இந்த ஒப்பந்தத்துல இந்த முறைகேடுகள் இருக்குன்னு சொல்றாங்க, இதை பற்றி நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு கேட்கிறார். இது வந்து ஒரு அரசியல்வாதியா அவருடைய கடமையை சரிவர செய்கிறார் ராமதாஸ் அவர்கள். இதற்கு பதில் வந்து திமுக தரப்புல இருந்து எப்படி வரணும்? திமுக கொஞ்ச நாள் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொறிகிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஏன்னா அவர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க உங்க பதில் என்னவாக இருந்திருக்கணும்னா, இல்லைங்க அந்த மாதிரிலாம் எந்த முறைகேடும் தமிழக அரசுக்குள்ள நடக்கல, அப்படியே நடந்திருக்கிறதாங்கிற விசாரணை வந்து நாங்க பாக்குறேன், என்னோட மேற்பார்வையில நான் அதை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அது அவதூறு, அவ்வாறு ஒரு அவதூறை சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் தூய்மையானவர்கள், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லிட்டு போறது ஒரு நியாயம். அதை விட்டுப்பட்டு அவர் இப்படிதாங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரு, அவரு டைம் பாஸுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அவருக்கு வேலை இல்லை, இதை நம்ம வந்து எப்படி நம்ம இது பண்ணிக்க முடியும்னு சொல்லி அவரை வந்து ஒரு மாதிரி புறங்களில தட்டி விட்டு போற ஒரு வேலையை பண்றாரு. அது வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கலாச்சாரத்துக்கு ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வை. ஓகே, அந்த கரப்பாம்பூச்சின்னு சொன்ன மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரேடிங்கா இருக்கு, தரம் தாழ்ந்து ஒரு அரசியல், அதுவும் மூத்த அரசியல் தலைவர். நீங்க வந்து நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க, ஒரு ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு இல்ல ஒண்ணுமே இல்லாதவங்க கேள்வி கேட்கறாங்கன்னு தட்டி விடுறதுலாம் வேற. ராமதாஸ் அவர்களுக்கு he has a political history. அவருடைய தேவை என்பது, அவருடைய இடம் என்பது நம்ம தமிழர் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. வன்னியருடைய இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பகுதி சார்ந்த வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பங்கீடு என்பது இருக்கு. அவர்கிட்ட நமக்கும் கருத்து முரண்பாடுகள், விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல பல இடங்களில் நம்ம முரண்படுறோம், பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் அந்த விமர்சனங்களை நம்ம என்னதான் முன் வச்சாலும் அவருடைய தகுதி,
அரசியல் தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரசியல் தகுதி என்பது மதிக்கப்படணும். ஒரு அரசியல் தகுதி என்பது கொடுக்கப்படணும், மதிக்கப்படணும். அந்த இடத்துல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக அவர் சொன்னது வந்து தவறுங்கிற மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறார். அந்த மன்னிப்பு அவர் கேட்டுத்தான் தீரணும். ஏன்னா நீங்க வயதுக்கு மரியாதைங்கிறத கடந்து அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய அந்த ஸ்டான்ஸுக்கும் நீங்க மரியாதை கொடுத்து தான் தீரணும். அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வன்னியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல இறந்தவங்களுக்கு அங்க மணிமண்டபம் என்பது கட்டப்பட்டு இருக்கிறது. அது தமிழக அரசு தான் கட்டியிருக்குது. அதெல்லாம் திறக்கிறதுக்கு இப்ப சமீபத்துல இவங்க சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒன்னா போய் அந்த நிகழ்வுல கலந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த கட்டாயத்தை வைத்துக்கொண்டு ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்வது இதையே நான் ஒரு டைவர்ஷன் டெக்னிக்கான்னு ஃபீல் பண்றேன். இதை பத்தி பேசுங்க எல்லாம் ஒரு 4 நாளைக்கு. இதுவே ஒரு டைவர்ஷன் டெக்னிக்கா? ஏன்னா இந்த கேள்விகள் நியாயமானது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்தனன் சாலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்குமே தெரியாம ரகசியமான ஒரு நம்மளே இதை நம்ம பேசியிருக்கோம். அதானி அவருடைய மகனை வந்து இங்க ஒரு ரகசிய சந்திப்பு நடந்ததாக ஊடகத்துறையில செய்திகள் வந்து கிசுகிசுத்தது. அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்ல. அதாவது ரகசிய சந்திப்புக்கு எப்படி அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கும்? அந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகையும் கூட ரகசியமான தகவல்கள் எல்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல் எடுத்துட்டு போய் எங்க கோக்குறீங்க? இது எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் ஒரு எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்களோட பதிவு நீங்க பாக்கலையா? அவங்க ஒருத்தரோட எனர்ஜியை பத்தி புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஸ்ரீரெட்டி மறந்துட்டீங்க, சரி அதை ட்வீட் ஏதாவது இருக்கும் பாத்துக்கோங்க. நீங்களும் மடைமாற்றம் செய்யாதீங்க. நான் மடைமாற்றம் செய்யலைங்க. நான் யார சொல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் அவங்களதான் பாயிண்ட் அவுட் பண்றேன். கான்சென்ட்ரேஷனுக்கு எடுத்து விடுறீங்க இல்லங்க. விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? ரகசிய சந்திப்பு நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம பரந்தூர் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அதுக்கும் அதானிக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம். ஆமா. அப்ப இது எல்லாமே ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் இணைகிறது. எந்த இடத்துலன்னா திமுக இந்த ஒரு கார்பரேட் புரோக்கரேஜ் கட்சியாக மாறிவிட்டதாங்கிற கேள்வி கொண்டு வந்து நிப்பாட்டது இல்ல. திமுகனா புரோக்கரா அப்படின்னு கேக்குறாங்க மக்கள் கேக்குறாங்க. அந்த கேள்விதான் ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாரு. நீங்க எப்படி இது வந்து ஒரு வியாபாரியோட ஒரு ஒரு கூட்டத்துல போய் உட்காந்துட்டு எப்படி பண்றீங்க, இது என்ன நடந்துச்சு சொல்லுங்க, மக்கள்கிட்ட விளக்கம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஏன் சொல்லணும்? அதானி முறைகேடு பண்ணியிருந்தா நான் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் தானே சொல்லணும். அந்த மாதிரி முறைகேடில் அதானி நிறுவனம் ஈடுபட்டிருந்தால், அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தால் தக்க தண்டனை என்பது தமிழக அரசால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொடுக்கப்படும்னு தானே சொல்லியிருக்கணும். விசாரணைக்கு உட்படுத்தப்படும் தானே சொல்லியிருக்கணும். அதை செய்யாம, அதை பற்றி பேசாம அதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காங்கன்னா சும்மா பேசுறாங்களா? அமெரிக்க கவர்மெண்ட் வந்து அங்க வழக்கு பதிவு பண்ணுது. இது வந்து உள்ளூர் பிரச்சனை கூட கிடையாது. இல்ல உலகம் சந்திச்சிருக்கிற பிரச்சனை. நீங்க அமெரிக்காவுக்கு வேற போனீங்க, அங்க பொருளாதாரத்தை ஈர்த்த போனீங்க. நாங்க கேஸ்ல உங்களையும் சேர்த்துட்டா என்ன பண்றது? ஏன்னா அங்க முறைகேடு, அங்கதான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அவரு கூட்டு போயிட்டா தமிழ்நாட்டை யாருங்க? அதான் யாரு காப்பாத்துறது? எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும்ல. இல்லைங்க, ஆமாங்க, நான் கூட இப்ப அமெரிக்க அதிபரை சந்தித்த பொழுது அங்கே தந்தை பெரியார் அவர்களுக்கு அங்கே ஒரு நினைவிடம் கட்ட வேண்டும் என்றும், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு பக்கத்தில் ஒளியுடன் கூடிய ஒரு இதை கொடுக்க வேண்டும், கொல்லிக்கட்டையுடன் ஒரு இதை சிலை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. பைடன் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று பகிரங்கமாக அங்க அறிவித்துட்டு வந்திருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கே என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் வந்தாரு பாத்தீங்களா, இங்க இந்தியாவுக்கு வந்தாருல, வந்தோடனே அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு பாக்குறதுக்கு அமெரிக்கா மாதிரியே இருக்குங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து அமெரிக்காவோட வளர்ந்துருக்கு. நீங்க கேப்பீங்க பாரிசாலன் இந்த மாதிரி கும்பிட்டுத்தனமா பேசிட்டு இருக்காருன்னு. நான் பேசுறேன் இல்ல, மக்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து உடன்பிறப்புகளோட ஸ்டேட்டஸ். உடன்பிறப்பு இப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இருக்கான், ஜிடிபில அமெரிக்காவை தாண்டி போயிருச்சான் தமிழ்நாடு, இப்பெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த கடுப்புல என்னமோ தெரியல உங்களை வந்து கேஸ்ல சேர்த்துட்டாங்க. இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும். மக்கள், தமிழக மக்கள் உங்ககிட்ட கேட்கறோம். தமிழ்நாட்டை உலக மேப்ல போட்டுட்டுதான் ஒரு அதான் இது ஒரு பெருமை தானே நமக்கு. அந்த பெருமைக்கு உரிய ஒரு கட்சியாக திமுக தானே இது சாதனை. எந்த கட்சியோட இதுல வந்து இவ்வளவு பெரிய ஊழல் தமிழ்நாட்டுல நடந்திருக்குன்னு சொல்லி அமெரிக்கால பேசப்பட்டது? எதை இங்க பேசுவாங்க, அங்க பேசுவாங்க. மிஞ்சி போனா பிஜேபி பேசுவோம், காங்கிரஸ் பேசுவோம், அமெரிக்கா பேசுமா? இங்க திமுக ஆட்சி அமெரிக்காவை பேச வச்சிருக்கோங்க. தமிழ்நாட்டோட ஊழலை பத்தி அமெரிக்கா பேசுதுன்னா எவ்வளவு பெரிய சாதனை. நார்த் இந்தியால இருக்க நிறைய சங்கீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதானி போய் தப்பு பண்ணி மாடி இருக்காப்ல. அதுக்கு வந்து இது இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்க ஏகாதிபத்தியம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நடுவுல சென்ட்ரல் கட்டி தமிழ்நாட்டை பத்தி வந்து பேச வச்சிருக்கோம் இல்லையா நம்ம? ஆமா, அது ஒண்ணு. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா அதானியோட வளர்ச்சியை தடுக்கிறாங்களாம். அதானிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வளரணும் அப்படின்னா உலகம் முழுக்க எத்தனை நாடுகளுக்கு போய் வளரட்டும். சரி, அதானி போராடம்னா ஏன் அதானியை போட்டு அடிக்கிறாங்க? கென்யால ஏன் அதானி அடிச்சாங்க?
நீ போற இடம்லாம் வளத்தை சொல்லிடுவ, அங்க இருக்க மக்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன், அங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீ ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்க எல்லா மனித ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் உறிஞ்செடுக்கிற வேலையை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா யார் மதிப்பா? ஒப்பந்தத்தெல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்க ஆப்பிரிக்கால. இப்போ போற இடம்லாம் அடி வாங்கி கொண்டிருக்கிறார் அதானி. ஏன்னா முறையற்ற ஒரு வியாபாரி. அப்ப அந்த முறையற்ற வியாபாரிக்கு பதில் கொடுக்கிறது அமெரிக்கா. இப்படிதான் நம்ம பார்க்கணும். நியாயஸ்தன் உண்மையானவன் லஞ்சம் கொடுக்கல அப்படின்னா அங்க போய் பிரச்சனை இல்லாம ஆஜராயிட்டு ஆதாரங்களை காமிச்சிட்டு இப்படிலாம் அவதூறு பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அதுக்கு ஏன் உட்காந்து பயந்துகிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கட்டும். இங்க இப்ப வருவோம், சரி ஓகே அதானே ஒரு பிரச்சனை கிட்ட நமக்கு என்ன நல்லதுதான், நமக்கு நாசமா போனோம். ஆனா இங்க நம்ம கேட்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முறையா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் டிஎம்கே வந்து ஆக்சுவலா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து எலக்ட்ரிக் பில்ஸோடைய லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாத்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு அது தெரியல. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லேண்ட் டேக்ஸ் அதிகரிச்சிருக்கு, வாடகை நம்ம வீட்டு வாடகை எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா லேண்ட் டேக்ஸ் அதிகரிச்சிருச்சு. நிறைய பாலிசிஸ்ல மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம அன்றாடம் இப்ப இன்னொன்னு என்னன்னா சென்னையில எல்லாம் மெட்ரோ ஒர்க்ஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகி இப்ப ஆக்சுவலா கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு சில மாசங்கள்ல எல்லாருமே எப்படி கரண்ட்டுக்கு காசு கட்டி கன்சம்ப் பண்றோமோ அதே போல இது வரைக்கும் தண்ணிக்கு நம்ம டேக்ஸ் தான் கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மனிதராக பிறந்தவர்கள் நம்ம நாட்டுல வாழ்றதுக்கு டேக்ஸ் கட்டுறோம், அது ஒரு நம்ம வரி கட்டுறோம். ஆனா நீர் என்பது இயற்கை நமக்கு கொடுக்கறது, அதை பயன்படுத்துறதுக்கு தான் டேக்ஸ் கட்டுறமே ஒழிய இந்த நீரை பயன்படுத்துவதற்கு விலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நீரை வந்து நம்ம வாங்கல, ஆனா இனிமேதான் நம்ம நீரை வாங்க போறோம். ரெண்டுக்கும் ஒரு பெரிய மலையளவு அதற்கு தள்ளப்பட போறோம். மலையளவு வித்தியாசம் இருக்கு. டாக்ஸ் கட்டுறதுக்கும் அதை வந்து நான் வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்டிப்பா பெரிய அளவு அது விலை ஏற்றம் வந்துகிட்டே இருக்கும். டாக்ஸ் கட்டுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு ஏழை. ஏன் உங்களை பணக்காரன் சொல்ல நீங்க கோர்ஸ் பார்த்தாவே தெரியுது. நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உடை அணிஞ்சிருக்கேன். சூப்பர் தேங்க்ஸ். வந்துட்டு ஒரு ஏழைன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கும் வாட்டர் டாக்ஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், எனக்கும் வாட்டர் டாக்ஸ் ஒண்ணுதான். நானும் நீரை பயன்படுத்திக்க ஒரு வரி கட்டுறேன், நீங்களும் நீரை பயன்படுத்திக்க வரி கட்டுறேன். நான் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம், நீங்களும் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நமக்குள்ள ஒரு சமத்துவம் இருக்கு, தண்ணி பயன்படுத்துறதுல நாச்சு. சரியா? இப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு காசுன்னுட்டாங்க. இப்ப என்னால 200 ரூபாய்க்கு தான் தண்ணி பயன்படுத்த முடியும், ஆனா உங்களால 2000 ரூபாய்க்கு தண்ணியை பயன்படுத்த முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலை கட்டி அதுல அப்படியே நீந்திக்கிட்டு இருப்பீங்க. புரியுதா? ஆனா என்னால குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி பயன்படுத்தணும், குளிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி பயன்படுத்த முடியும். நம்மளோட வாழ்வாதாரம் சுத்தமா வந்து மாறுது. அப்ப இது நீங்க புரிந்து கொள்றது என்னன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்துக்குள்ள இது உருவாக்கும் நீங்க பாருங்க. கேட்டா சமத்துவம் பேசக்கூடிய கட்சிகள்னு பேசிக்கிட்டு தண்ணீரை விற்பனை செய்வதற்கு கார்பரேட்டுகளோட கைகோத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள். இது கார்பரேட்டுகளுக்கான ஒரு கட்சியாக திமுக மற்றும் அதிமுக, அதிமுகவோட திட்டமும் கூட தான். அவங்கள நம்ம போக முடியாது. அவங்களுடைய இவங்களோட எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு தொடர்பு உண்டு. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, கார்பரேட்டுக்காக தான் நீங்க இங்க ஆட்சி நடத்துறீங்களா? மக்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கமிஷன் பணத்துக்காக, புரோக்கரேஜ் பணத்திற்காக மக்களை அடகு வைக்கிறீர்களாங்கிற கேள்வி என்பது மக்கள் மத்தியில் எழத்தான் செய்யும். அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கு, ஆனா பதில் கொடுக்குறாங்களா? கேள்வி கேட்பவர்களை வந்து உதாசீனப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு, அப்ப இது ரொம்ப தவறான ஒரு ஒரு அகம்பாவத்தில் திமுக ஆடிக்கொண்டிருக்கிறதுங்கிறதா நம்ம இல்லைங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RS பாரதி, இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து திமுக சார்பா வந்து ஏதாவது வெடுக்குன்னு பேசிடுவாங்க. துரைமுருகன் காமெடி பண்றேன்னு சில நேரத்துல ஏதாவது சொல்லுவாரு. ஆனா ஸ்டாலின் அவர்களே வந்து அப்படி பேசுறது அப்படிங்கிறது அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, மக்கள்கிட்டயும் ஒரு கனெக்ட்ல இருக்காங்களா, இது எப்படி எடுத்துப்பாங்க, அதெல்லாம் பாக்குறாங்களான்னே தெரியல. உண்மையிலே தெரியல. மூத்த அரசியல்வாதிகள் இவ்வாறு தரம் தாழ்ந்து விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பது ஏற்கும்படியாக இல்லை. அதான் நம்ம சொல்றோம். சரிங்க, இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுங்க. குறிப்பா வந்து இப்போ இதை பத்தி பேசுறதுனாலே நீ பேசினாலே சங்கி அப்படின்னு, அதாவது நீங்க சும்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தா கூட வந்து திமுக இல்லைன்னா சங்கிடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு குழந்தைய கூட சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட், என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து கேக்குறேன். நான் இருக்கேன், என்னோட நம்பிக்கை சார்ந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு நண்பர்களா எல்லா நம்பிக்கை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. இப்ப நீங்களும் நானும் வந்து உட்காந்துட்டு நான் ஃபுல்லா என்னோட நம்பிக்கையை பத்தி உயர்வா பேசிட்டு அப்புறம் அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட உங்க நம்பிக்கையை பத்தி வந்து குறைவா சொல்றேன் அப்படின்னா நம்மளால எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க முடியும்? நீங்க என்ன எப்படி பாப்பீங்க? என்ன வருண் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி இவன்டா இப்படிதான் மதவெறியன் அப்படிதான் பேசுவான், பிளஸ் என்னோட நம்பிக்கையை துன்புறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாடல் பாடுறாங்க, அது ஒரு நம்பிக்கையை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் விதமா, அந்த நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நிறுத்தும் விதமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பேர், அந்த பாடகி பேர் என்ன? இசைவாணி. இந்த பாட்டு வந்து ஏதோ 5 வருஷம் ஆகுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இது சர்ச்சை 2-3 இடத்துல பாடி இருக்காங்க போல. அது சர்ச்சை இப்ப ஆகுது.
அது பழைய பாடல். அப்ப இது இப்ப சர்ச்சை ஆகுதுங்கும் போதே இங்க ஆரிய திராவிட கூட்டு சதி உங்களுக்கு புரியுதா? அந்த பாடல் அவங்க என்னைக்கு பாடுறாங்களோ அது அன்னைக்கே சர்ச்சையா இருக்கணும்ல. இசைவாணி அவங்க பாடினது தவறு. நான் ஏன் அது பாடினது தவறு நான் சொல்றேன். நீங்க ஒரு நாத்திகவாதியாக இருந்து கொண்டு அந்த பாடலை பாடி ஒரு நம்பிக்கை கேள்வி கேட்கிறீர்கள் என்றால் ஓகே, அட்லீஸ்ட் உங்க தரப்பையாவது ஒரு நியாயம் இருக்கும். நானும் நாத்திகவாதிங்க, நான் எல்லா சாமியும் கேள்வி கேட்பேங்க. ஐயப்பா வந்து கோச்சுக்காத ஐயப்பாவா, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் வர முடியாதுப்பா அப்படின்னு பாடுறாங்கல்ல. சரி ஓகே, அந்த ஒரு நடைமுறையை வந்து நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, அதே போல ஐ எம் சாரி ஜீசஸ், நான் நன்னா மாற முடியாது ஜீசஸ் நீங்க பாடணும்ல. எல்லா நம்பிக்கைக்கும் தான். இப்ப நன்முறை கிறிஸ்தவத்தில் இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவாங்க? ஒரு பெண்ணியவாதி, சரி பெரியாரோட பேத்தின்னு அந்த பாட்டுல பாடுறாங்கல்ல, தாடிக்காரனோட பேத்தி. அந்த தாடிக்காரனோட பேத்தி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிறிஸ்துவ நன்கள் இருக்காங்கல்ல, என்ன பண்ணலாம்? அது சரியா? கிறிஸ்துவ நன்களாக இருப்பது, அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் போறது, அவங்க வந்து முகத்தை காட்டாமல் முதல்ல முழுசா மூடிக்கொண்டிருப்பதுங்கிறது அது அவங்க விருப்பப்பட்டு போறாங்க. அவங்க விருப்பப்பட்டு போறாங்க. ஆஸ் எ பெரியார் பேத்தி ஓ நிலைப்பாடு என்ன? அதுல பாடு, நீ நாளைக்கே நீ பாட்டு போட்டு பாடுற, பாடி நீ என்ன சொல்லணும்? இந்த பாரு, நான் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்கிறேன், நான் இஸ்லாமில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்கிறேன், நான் ஐயப்பன் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கேள்வி கேட்கிறேன்னா சரிங்க கேளுங்க, அவங்க எல்லாரும் தாங்க கேள்வி கேட்கறாங்கன்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். புத்திசத்தை கூட கேட்கறாங்களே, எல்லாத்தையும் கேட்கறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க அதை பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி இருக்கீங்களே, இயேசுவை விட்டுறாதையா, இயேசுவனை விட்டு விடாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அது கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. சரி, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, பல பேர்கிட்ட பாடிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க ஜி. இந்த பாட்டெல்லாம் அவங்க வந்து இது உணர்வுபூர்வமா தான் பாடுறாங்க. அது எனக்கு வந்து அதுல வந்து இது பண்ண விரும்பல. யாருமே சொல்ல மாட்டாங்களா ஏங்க இப்படி பாடுறீங்கன்னு? நீ எத்தனையோ நல்ல, எனக்கு நான் கிறிஸ்டியானிட்டில நல்ல பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். அன்பென்ற மலையிலே சினிமா பாட்டுங்க, இருந்தாலும் கிறிஸ்தவ பாட்டு தானே, அது நல்ல பாட்டு தானே, கேட்கறதுக்கு ஒரு நல்ல இனிமையா இருக்கும். இது மாதிரி நிறைய நல்ல பாடல்களும் இருக்கு. ஆனா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் அசால்ட்டாக எண்ணி விடாத பாடலா இருக்கட்டும், கிருப 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 கிருப, இதெல்லாம் வந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனது. அப்ப என்ன வேற கொத்துட்டாங்க. அவரோட முகசாடையும் என் முகசாடையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குமா? கிருப கிருப என்ன போட்டோ, என் போட்டோ வருது இல்ல, நான் எவ்வளோ பண்ணேன் அப்படின்னு 2 லைன் பாடுங்க பாரு, உங்களை அடுத்த வாரம் ஃபுல் லைக் விட்டுறேன் நான். என்னமோ என் பலன் இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல. இல்ல இப்ப எப்படின்னா, கானா பாடகர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் வந்து சீமானண்ணன் வந்து கொஞ்சம் புகழ்ந்து பாட்டுனா, சீமானண்ணா அவருக்கு ஓட்ட போடு அப்படின்னு பாடுவாங்க. அதே ஒரு லைன் எடுத்துட்டு வந்து தீபங்கலம் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்டாலினுக்கு ஓட்ட போடு, அந்த பேரை மட்டும் மாத்தி போட்டே இருப்பாங்க. அது கானா பாடகர்கள், அவங்க யாரும் நான் என்ன சொல்றேன், எது வேணாலும் பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம அது வந்து சரி நகைப்புக்காக தான் பேசுறோம், சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிவிட்டேன், நகைப்புக்காக தான் பேசுகிறேன். வேற ஏதாவது அதே போல நம்ம இதுல இருக்க ஏதாவது பாட்டு காமெடியா இருந்துச்சுனாலும் நம்ம அதை கண்டிப்பா பேசுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பாடும் பொழுது நீங்கள் ஒரு பக்கம் கிறிஸ்துவ மத உணர்வை வளர்க்கும் விதமாக அந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக நீங்கள் பாடுறீங்க. இயேசுவை விட்டுறாத, இயேசுவை வந்து வழிபடணும், அது உங்களோட வழிபாடு, உண்மையிலேயே நான் மதிக்கிறேன், அவ்வாறு நீங்கள் பாடுவதை நான் மதிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வழிபாட்டை பற்றி எதுவும் தெரியாது, இந்த வழிபாட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது இது இந்த பாடல் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சிருது. சம்பந்தமில்லாத நம்பிக்கைக்குள் நீங்கள் ஏன் மூக்க நுழைக்கிறீர்கள்? சரி, உங்களுக்கு சம்பந்தமான நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நம்பிக்கையில் ஏன் மூக்கை நுழைக்கல? நீங்க உங்க நம்பிக்கையில நன்களாக போகக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி கேள்வி கேட்காத நீங்கள் இங்க இருக்கக்கூடிய மதத்தில், அது என்ன மதமா இருக்கட்டும், அதுல என்ன மாதிரியான கருத்து முரண்பாடே இருக்கட்டும், உங்களுக்கு இதை மட்டும் நான் கேள்வி கேட்பேன் என்றால் எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களுடைய மத வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மத வெறுப்பு, அந்த மத வெறுப்புக்கு வடிகாலாக நீங்கள் நாத்திக போர்வை போத்திக் கொள்கிறீர்கள்னு தோணுது. அது மட்டும் இல்ல, மத வெறுப்பு காட்டுறதுக்கு நான் தாடிக்காரனோட பேத்தின்னு சொல்லிக்கிறீங்களோன்னு தோணுது. இல்ல இன்னொரு விஷயமா சொல்றாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா, லைக் ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி எப்ப தெரியுமா, அவங்கள வந்து ஒரு சமூகத்துல இருந்து வராங்கன்னு சொல்லி பேசுறது, அவங்களோட உருவத்துல அவங்க ஏன் இந்த ட்ரெஸ் போடுறாங்கன்னு சொல்றது, அதெல்லாம் வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்தது கூட இல்ல அப்படி சொல்றாங்க சில பேர், இதான் சான்ஸ்னு வந்து வக்கரத்தை கக்குறாங்க. ஆனா எப்போ வந்து ஐ டோன்ட் ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் 100 விமென்லாம் அவங்க வந்தாங்களாம்,
பிளஸ் அது மட்டும் இல்லாம இவங்க தலித்ன்றதுனால தான் இவங்க எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு போர்வை இது மாதிரி வந்து போட்டு அவங்க பண்ண தப்ப நியாயப்படுத்துறத பத்தி பேசுறப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயமே இல்லை. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க பாடிட்டு போயிருவாங்க. இப்ப சாதாரணமா சுத்திட்டு இருக்க ஒரு கிறிஸ்டியனும் இந்துக்கும் பாத்தீங்கன்னா அது எனிமிட்டி உண்டாகும். சங்கிகளை வளர்ப்பது இவர்கள் தான். இவங்க தானே. நான் தான் சொல்றேன், நீங்க உங்க பகுத்தறிவு புடலங்காய வச்சுதான் நீங்க சங்கிகளை வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்க தானே சங்கிக்கு வேலை பார்க்கற கணக்கு. இதை தான் கேட்கிறேன். இந்த வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து ஒருத்தருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்பார்த்து அதுதான் அந்த ஆளு இப்ப படுத்தாப்புல வீடியோ பண்ணிருந்தாரு. ஆனா அடிப்பட்ட மாதிரி தெரியலங்க. அவர் காமெடி பண்ணுவாருங்க. ஆனா அவரு போயிட்டு வீட்டுல மிரட்டுற வீடியோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, நீங்க போய் பாருங்க. இது தேவையில்லாம இன்னொருத்தர் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. இப்ப அவரு சார்ந்த அந்த நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா வந்து கேள்விக்கு உண்டாகும். தேவையில்லாம ஒரு மத வெறுப்பு தானே இந்த பாட்டு உண்டாக்கி இருக்கு. கடைசியில நான் ஓப்பனா சொல்லிடுறேன், இங்க நடக்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த விஷயங்களே இப்ப டைவர்ட் பண்ணணும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எவனும் இதை பத்தி பேசக்கூடாது. எதை பத்தி பேசக்கூடாதுன்னா அதானியை பத்தி பேசக்கூடாது. அப்ப அதுக்கு எப்படி ட்ராக் டைவர்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது ஏதோ பழைய காலத்துல அவங்க பாடின ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஒரு பாட்டை தூக்கு, ஐயப்பன் சீசனு தூக்கி சொருகு, எப்படி நீ பாடலாம், அவங்க கிறிஸ்துவ பாட்டை பாடிருக்காங்க எப்படின்னு ஒரு மத ட்ராக்கை போடு. மத ட்ராக் மட்டும் போட்டாம டைவர்ட் ஆக மாட்டேங்கிறான். சாதி ட்ராக் போடணும். தம்பி எங்கடா இருக்க மாப்பிள்ள வாடா, ஏதாவது பேசி விடுறா. அந்த மாப்பிள்ள வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிரிக்கெட் மாதிரி பேசிட்டு போக, அவனை கூப்பிட்டு நீங்க 4 பேர் சும்மா தானே இருக்கீங்க, அவனை போய் 4 அடி அடிங்கடா, சப்பு சப்பு 4 அறைங்க. அவன் வீடியோ முன்னாடியே சப்பு சப்பு 4 அறைய வாங்க. உடனே அவன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் படுக்கிறேன் போய் படுக்க. உடனே இப்ப புரியுதா ட்ராக் என்னன்னு? என்னன்னா சிம்பிள். என்னன்னா சாதிய விஷயம் வந்துச்சுல, வணக்கண்டா மாப்பிள்ள என்ன சாதியா, சரி அவர் என்ன சாதியா வேணா இருக்கட்டும், அவரை வச்சு அந்த சாதி பெருமைப்படும் நீங்க நம்புறீங்களா? சான்ஸே இல்ல. அப்படி பெருமைப்படுற சாதி என்ன சாதின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு சொன்னா சொல்லுங்க, வணக்கம்டா மாப்பிள்ளைக்கு ஏதாவது தொகுதி கொடுக்க ஒதுக்க போதா திமுக பாஜக? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஏதோ ஒரு யூடியூப்ல ட்விட்டர்ல ஏதோ ஃபேமஸ் ஆயிட்டு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மீச வச்சிருந்தாலே அவனுக்கு வீரம் இருக்கும்னு நினைச்சிட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ வளருது வச்சிருந்தேன்டா. ரைட், சரி ஓகே. அவரை போய் அடிச்சு அதுக்கு ஒரு சாதிய சாயத்தை பூசி 2 சமூகங்களுக்குள் பிரச்சனை, 2 மதத்துக்குள் பிரச்சனை, மதத்துக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனை. அதானியை மறந்துருங்க ப்ளீஸ், அதானியை மறந்துருங்க. அதானி பத்தி கேள்வி கேட்காதீங்கன்னா இதுதான் இங்க நடக்குது. அப்ப இதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப அதானி பிரச்சனை என்பது பூதாகர பிரச்சனையாக வரும் பொழுது சம்பந்தமே இல்லாம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், உண்மையிலே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதை நான் மதிக்கிறேன். அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையை பற்றி கொச்சைப்படுத்தியோ இல்ல அதை வந்து சீன்ற விதத்தில் பண்ணுவது ஒரு தேவையில்லாத ஒரு ரிலீஜியஸ் டென்ஷன்ஸை உருவாக்கும். அவ்வாறு அவங்க பண்ணுவதற்கு உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லல. கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும். இன் வாட்ஸ் யுவர் ஸ்டாண்ட். ரிலிஜியஸ்ல உள்ள ஒரு ரிலிஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூபிடிட்டியை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் கேள்வி கேட்டுருங்க. உங்களை யாரும் வந்து கார்னர் பண்ண முடியாது. நீங்க ஆஸ் ஏ ஏத்திஸ்ட் உங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, இல்ல நீங்க மதத்தை நம்புவராங்க கூட இருக்கலாம். ஆனா அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை என்ன எதிர்ப்பவள் அப்படின்னா இஸ்லாத்துல கேளுங்க, கிறிஸ்துவத்திலும் கேளுங்க, இந்துவத்திலும் கேளுங்க, கேட்டு போங்க. எல்லா மதத்துல பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பேசுங்க, யாரும் உங்ககிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா இயேசுவை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பா ஐயம் சாரி ஐயப்பாங்கிறது ரொம்ப தப்பு. சரி, இயேசுவை விட்டுறாத அப்படின்னா ஐயப்பனையும் யாரும் விட மாட்டாங்க. அப்ப ஐயப்பனை போய் சொரியக்கூடாது. நீ ஐயப்பனை சொரிஞ்சா இப்ப பிரச்சனை என்னன்னா உன்னை யாரும் சொரிய மாட்டாங்க, இயேசுவை தான் போய் சொரியறான். நீங்க ஜாலியா புரியுதா வேற லெவல்ல இருக்கிறீங்க, நீங்க போயிருவீங்க. ஆனா இயேசுவை போய் சொரியுவான். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கேன் அவனை சொரிவான், இங்க இருக்கேன் அவனை சொரிவான், மாறி மாறி சொரிஞ்சு கடைசி என்ன ஆகும்? சொரி மருந்து தான் விற்பனை. பிஜேபி ஆட்சிக்கு வரும். அத சொல்லி வேற யாரோ வருவாங்களே, திமுக ஆட்சிக்கு வரும். ரெண்டு காதுமே ஒரு மாதிரி. இதான் சொல்றேன், அருவருப்பான அரசியலை பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் தயவு செஞ்சு பேசாதீங்க. அருவருப்பான அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ எனக்கு 2 விஷயங்க. ஒண்ணு வந்து கவலை, இன்னொன்னு சந்தேகம். கவலையை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா இல்ல சந்தேகத்தை ஃபர்ஸ்ட் கேட்க சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க, ஒரு 2 ஆப்ஷன் வச்சா ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ணுங்க பிரதர். சந்தோஷமா கவலையா? சந்தேகமா? ஆமா. இப்போ என்னன்னா நீங்க மட்டும் ஜாலியா போயிட்டு திருச்சியில வேற யாரோ பண்ண தப்புக்கு என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஓகேவா? வேற யார் பண்ண தப்பு? அதாவது வேற யாரோ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாப்பா, சங்கீனா தோழர்னு என்ன வந்து கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நான் உங்க கூட உட்காந்துட்டு இருக்கேன், நான் சில கேள்வி கேட்கலாம், என்னையும் கேள்வி கேட்பாங்க இல்லையா? சோ சில முக்கியமான தமிழ் தேசியத்தை வந்து தாங்கி பிடித்துட்டு இருக்கக்கூடிய தூண்களா இருக்கிறவங்க அவங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படின்னு வந்து சில பதிவுகள். யாருன்னு பேர் சொல்லுங்க, தெரியல எனக்கு யார் போட்டாங்க. எனக்கு பேர்லாம் சொல்ல வேணாங்க, ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு சொல்ல வேணாம். இல்ல சொன்னீங்கன்னா சரிப்படியா. கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி ஓகே, சரி, கான்ட்ரடிக்ஷன் ஆகுதுங்க, எனக்கு புரியவே இல்ல. அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஓகே, இல்ல தமிழ் தேசிய நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அவர் தமிழ் தேசிய இயக்கமாக இருந்து கொண்டு
ஐயப்பனுடைய வழிபாட்டுக்குள்ள போயிட்டு தேவையில்லாமல் மூக்கு நுழைப்பது என்பது அது அவர் தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா பல கோயில்கள்ல பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில எல்லாம் போகக்கூடாதுங்கிற நம்ம கோயில் நம்பிக்கையிலும் இருக்கிறது. தமிழருடைய குலதெய்வ வழிபாட்டுகளிலும் நம்பிக்கை இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் தகர்த்தெறிய போகிறீர்களா? என் சேனல்ல பேசியிருக்கீங்க நீங்க அதெல்லாம் ஐயப்பனை பத்தி பேசுறப்போ. அப்ப இதெல்லாம் தகர்த்தெறிய போறீங்களா? அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. அப்ப நீங்க ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படிங்கிறது இங்க தேவை கிடையாது. இசைவாணிக்கு என்ன ஸ்டாண்ட் அங்க இருக்கும்னா, உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க, விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. நீங்க எந்த மீன் பண்ணி, ஏன்னா உங்க கவர்மெண்ட் தான் இருக்கு, கண்டிப்பா உங்களை கைது எல்லாம் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? உங்களை எல்லாம் கைது பண்ண மாட்டாங்க. அதனால போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டு வாங்க. கஸ்தூரியா இருந்தா தூக்கிட்டு உள்ள போயிட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரே நாள் போடுவாங்க. அவங்க பெயில்ல போராளியா மாறிடுவாங்க, பெயில்ல வருவாங்க, அது வேற. ஆனா நீங்க உங்களை கைது கூட பண்ண மாட்டாங்க. கைது பண்றதுக்கு முன்னாடியே உங்களை போராளியா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். போங்க, விளக்கம் கொடுங்க, வாங்க. ஆனா இதுல நம்ம எதுக்கு போய் நிக்கணும் கூட? எனக்கு அது புரியல. எதுக்கு போய் நிக்கணும்? நானும் முற்போக்கு. என்னத்த முற்போக்கு, புறம்போக்கு? இங்க நானும் சொல்றேன், இங்க ஒரு முற்போக்குக்கான தேவையே கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது அவங்களோட ஸ்டாண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட். நீ இயேசுவை விட்டுறாதேன்னு சொன்னீ அப்படின்னா ஐயப்பனையும் யாரும் விட மாட்டாங்க. அத்தான் இயேசுவை விட்டுறாத, ஐயப்பனை விட்டுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. இயேசுவை விமர்சிக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாத நீ ஐயப்பனையும் விமர்சிக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாம தான் இருக்கணும். இல்ல எனக்கு இந்த இடத்துல மட்டும் முதுகெலும்பு வருதுன்னா அந்த முதுகெலும்புக்கு பேரு மதவெறி. மதவெறிய நீ தான் தூண்டுற. அப்போ ஒரு மத அடையாளத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னொரு மதத்தை நீ இழிவுபடுத்தி பேசுவது அபத்தம். அந்த வேலை ஒரு சரியான போக்கு இல்ல. இதைதான் நம்ம சொல்றோம். அதை நம்ம ஆதரிக்க முடியாது. போய் முட்டு கொடுக்கறது தவறு இல்லையா? ஆதரிக்க முடியாது. அதுக்கப்புறம் முட்டு கொடுக்கறது அவங்களுடைய விருப்பம். அதுல எல்லாம் நம்ம தலையிட முடியாது. முட்டு கொடுத்தா முட்டு கொடுத்துக்கட்டும். அவங்க மண்டை, அவங்க முட்டு, அவங்க கொள்கை, அவங்க கோட்பாடு. அவங்க இன்னைக்கு முட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க, தங்கள் தம்பிம்பாங்க, அதுக்கப்புறம் நடுரோட்டு அடிப்படை செத்துடுவாங்க. அது அவங்களுடைய அரசியல். இவரெல்லாம் சூப்பர் ஸ்டாரான்னு கேட்பாங்க, அப்புறம் இவர் தான் சூப்பர் ஸ்டாரும்பாங்க. அது அவங்க அரசியல். இதை கேள்வி கேட்டா பாரிசாலன் திமுக மேடையில் ஏறி பேசிட்டாரும்பாங்க. அது அவங்க அரசியல். நான் பேசுறதுக்கு நான் பொறுப்பு. இன்னொன்னு நான் சொல்றேன், தமிழக மக்கள் பாரிசாலனை ஆதரிக்கணும், தமிழர்கள் நாம் பாரிசாலனுக்கு ஆதரவாக இருக்கணும்னு நான் கேட்கவே மாட்டேன். நீங்கள் ஆதரவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆதரவு காட்டாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு துரோகி முத்திரை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். உங்கள் ஆதரவு இருந்தாலும் நலன், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் பேசுவேன். இதுதான் என்னோட நிலைப்பாடு. இதை நம்ம சரி வர பண்ணிட்டு இருக்கோம், நம்புறேன், செய்யறேன். சரி, ரைட்டுங்க. கேட்க வேண்டிய கேள்வி கேட்டேன், வர வேண்டிய பதில் இருந்துச்சு, திருப்தியா இருக்கு. இப்ப என்னோட கவலையை சொல்றேன். கவலை சரி, சாரி. இல்லங்க, இப்ப டைவர்ட் பண்ணி விட்டாங்கல்ல இந்த விஷயத்த, அதானி விஷயத்துல இருந்து. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாவீரர் நாளும் கொஞ்சம் டிம் அடிக்கணும் அப்படிங்கறனால இன்னொரு சைடு பெரியார் சம்பந்தப்பட்ட மாவீரர் நாள் அப்படின்ற பண்ணாங்க. அது யாருமே விமர்சிக்காதனால, பாரிசாலன் கலந்துகிட்ட மாவீரர் நாளை விமர்சிக்கிறதுக்கு நேரம் பத்தாதனால, உண்மையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு டைல்யூட் பண்ற மாவீரர் தினத்தை, மாவீரர் தினத்தை டைல்யூட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை யாருமே கண்டிக்காம போக வேண்டிய சூழல் ஆகி போயிருக்கு. நம்ம கண்டிச்சுதான் ஆகணும். அதையும் நம்மளே பேசிடுவோம். அதான் உங்க கவலையா? இல்ல சொல்லுங்க, இன்னொரு கவலை சொல்லுங்க. இப்ப இல்லங்க, சின்னவரோட பர்த்டே வந்துச்சு, அதுவும் ட்ரெண்ட் ஆகாம போயிடுச்சுங்க இந்த பிரச்சனைனால. எல்லாமே ஃபுல்லா ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணியிலே போயிட்டாங்க. சின்னவர் தானுங்க, வளருவாருங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அதை ஓரம் வைங்க, கவலைப்படாதீங்க. வளரட்டும், நாளைக்கு அவர் முதல்வர் ஆவாரு, அதுக்கப்புறம் அவர் பர்த்டே அவர் கொண்டாடுவாரு. அவர் கொண்டாட மாட்டாரு, இவங்க கொண்டாடுவாங்க, கொண்டாடிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓகே. இந்த ஒரு மாவீரர் தினம்ங்கிற பேர்ல எவ்வளவு ஒரு கேவலமான தன்மையை இந்த திராவிட கூட்டம் பண்ணுதுன்னு பாருங்க. மாவீரர் தினம் என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்காக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. கொடூரமான முறையில் உயிர் நீத்தவங்க எல்லாருமே தியாகத்தின் அடிப்படையில் நின்றவர்கள். அவங்களுடைய தியாகத்தை மனதில் ஏந்தி தமிழர்கள் நினைவு கூர்ந்து ஒரு பொது விழாவாக. இன்னொரு விஷயம், மாவீரர் தினம் என்பது ஒரு பொது நிகழ்வு, புரியுதுங்களா? மாவீரர் தினம் நான் தான் நடத்துவேன், நீங்க தான் நடத்தணும் அப்படிங்கிறது திருமாவளவனும் நடத்துவாரு. யார் வேணாலும் நடத்தலாம், நீங்க நடத்தலாம், நான் நடத்தலாம், யாரும் நடத்தலாம், நம்ம வீட்டுல நடத்தலாம், ரோட்ல நடத்தலாம், எங்க வேணாலும் நடத்தலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம். இது அதுக்கு ஒரு சின்ன முறைமை இருக்கு, அவ்வளவுதான். அந்த முறைமையில வீரர்களுக்கு மரியாதை செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல விளக்கேற்றி மௌனம் காத்து அவங்களுடைய ஆன்மாக்களை வேண்டி வணங்கி அந்த உணர்வை தக்க வைப்பதற்கு அந்த நிகழ்வை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதுதான் மாவீரர் தினம். நான் மட்டும்தான் நடத்தணும், அடுத்தவங்க நடத்தினாங்கன்னா அது இவங்க ஃபன் பண்றாங்க, அவங்க ஃபன் பண்றாங்கிற அந்த அவதூறுகள் நான் வெறுக்கிறேன். அதுக்கு காலம்தான் உண்மை காலம்தான். ஏன்னா எத்தனையோ அவதூறுகளை எத்தனையோ பேர் என் மேல வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க.
காலம் தானே அதுக்கு வந்து சொல்லும், பதில் கொடுக்கும். அந்த மாதிரி காலத்திடையுமே நான் அதெல்லாம் ஒப்படைச்சு விடுகிறேன், அதெல்லாம் நான் உட்காந்து பதில் கொடுத்துருக்க முடியாது, விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிகழ்வை திசை திருப்பதற்கு இந்த திராவிடம் என்ன பண்ணுதுன்னா, இது மறக்கடிக்கணும், இந்த மாவீரர் தினத்தை மறக்கடிக்கணும். எப்படி மறக்கடிக்கிறது? ஒரு கோடு இருக்கும் பொழுது அந்த கோட்டுக்கு பக்கத்துல பேரலா வேற ஒரு கோடை போடுங்கிறாங்க. என்ன மாதிரி கோடுனா, அதே மாவீரர் தினத்தை நம்ம நடத்துறது கிடையாது, பேரு மாவீரர் தினம் இருக்கணும். ஆனா எதற்காக மாவீரர் தினம் கொண்டாடப்படுது? எதற்காக மாவீரர் தினம் கொண்டாடப்படுதுன்னா, இங்க தமிழீழ போராட்டத்தில் கலந்து கொண்ட வீரர்களுடைய இறப்பை மறக்காமல் இருப்பதற்காக, நினைவு கூறுவதற்காக மாவீரர் தினம் கொண்டாடுது. ஆனா அது அந்த அந்த ரீசனை மாத்திரு, பேர் மட்டும் லைட்டா ட்வீக் பண்ணி வச்சிருவாங்க. பேரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும். the reason has to change. அந்த ரீசனை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா கால ஓட்டத்துல நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்கு, பணம் இருக்கு, இவங்க நடத்துறதை விட நம்ம தொடர்ச்சி நடத்திட முடியும், பிரம்மாண்டமா நடத்த முடியும். இவங்களுக்கு தடையை கொடுத்துட்டோம்னா நடத்த முடியாம போயிடும், நம்ம நடத்திக்கிட்டே போலாம். அப்போ கால ஓட்டத்துல ஒரு 20 வருஷத்துல என்ன ஆகும்? மாவீரர் தினம் என்றால் அதுக்கான காரணம் அப்ப என்ன பொய் காரணத்தை இவங்க உருவாக்குறாங்கன்னு பார்த்தா, ஈவேரா சட்ட புத்தகத்தை எரிச்சாராம். எதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சார் அப்படின்னா, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சாதியத்தை பாதுகாக்குதான். நல்லா கவனிக்கணும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சாதியத்தை பாதுகாக்குதான். அந்த சாதியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த குறிப்பிட்ட நாளன்றுதான் மாவீரர் நம்ம கொண்டாடுற அதே நாளன்றுதான் ஈவேரா அவர்கள் கொளுத்தினாராம். யார்? நம்ம அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த சட்டம் கொளுத்தினாராம். அதனால அந்த தினத்தை வந்து இதனும் பெரிய மாவீரர், சரி 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 ஓகே, ஒரு பெரிய தினமா, சரி இது எப்படி நினைவு கூறணும்? அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து கொளுத்தி தானே இதை நீ நிறைவு கூறணும். இதானே சொல்ல நம்ம பண்ணணும். ஏன் பண்ணல? கொளுத்த முடியுமா? அவர் கொளுத்துனாராம். சரி, யார் எழுதின சட்ட புத்தகத்தை யார் கொளுத்துனது? அதான் சொன்ன மறந்துட்டேன். அம்பேத்கர். அம்பேத்கர் தான் பை அம்பேத்கர் அவர் கையெழுத்து போட்டுக்கிட்டாரு. அதான் உண்மை. பை அம்பேத்கர்னு அவர் கையெழுத்து போட்டுக்கிட்டாரு. பாராட்டுற விஷயம்னா நான் தான் எழுதினேன், பாராட்டுங்கள் நிப்பாரு. அதுல ஏதாவது விமர்சனம் வந்துச்சுன்னா, எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை உறவே, எனது கைகள் கட்டப்பட்டிருந்தது உறவே. நம்ம அடுத்த கேள்வி கேட்டிருக்கோம் அம்பேத்கர்கிட்ட, உங்கள் கைகள் கட்டப்பட்டிருந்ததால் எப்படி உறவே நீங்கள் எழுதினீர்கள் உறவேன்னு அன்னைக்கே யாராவது கேட்டிருந்தா, அம்பேத்கர் எப்பேற்பட்ட அரசியல்வாதி என்பது அம்பலப்பட்டு இருக்கும். அன்னைக்கு யாரும் அம்பேத்கர் கிட்ட அதை கேட்கல. அவர் வெளிப்படையா சொன்னா, அவர் முழுக்க முழுக்க ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நபர், அதிகாரத்தை தான் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகவே நின்றவர். இந்தியா விடுதலை பெறும் வரை ஆங்கிலேயருக்கு ஆதரவாக நின்றவர். இந்தியா விடுதலை பெற்ற பின்பு வேற யாருக்கு ஆதரவா நிற்கிறதுன்னு தெரியாம தனிச்சு நின்று இருந்தாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் காங்கிரஸுக்கு ஆதரவு நிலைப்பாட்டாக மாறுகிறார். அதுவும் காந்தி கிட்ட போய் கேட்டு இது பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி கடைசி வரைக்கும் விடுதலை போராட்ட வீரர்களை எதிர்த்து கொண்டிருந்தவர் அம்பேத்கர். விடுதலை போராட்டத்திற்காக போராடியவர்களுக்கு எதிராக எழுதி கொண்டிருந்தவர் அம்பேத்கர். விடுதலை கொடுக்காதீர்கள் எழுதி கொண்டிருந்தவர் அம்பேத்கர். அவங்களுக்கும் ஈவேராக்கும் என்ன ஒரு தொடர்புனா, அவரும் வெள்ளைக்காரனோட ஆட்சி கீழே இந்தியா தொடரும்னு விரும்பினாரு, இவரும் வெள்ளையர்களோட ஆட்சிக்கு கீழே இந்தியா தொடரும்னு விரும்பினாரு. அந்த அடிப்படையில 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இவர் வந்து சட்ட புத்தகம் இதெல்லாம் எழுதுற அந்த ஒரு இது எழுதிட்டாரு, படிச்சிருக்காரு, இது பண்ணிருக்காரு, எழுதிட்டாரு. இது வந்து நம்ம ஐயாக்கு பிடிக்கல. அப்ப இதை சாதி தானே காரணம், எடுத்து போடு, பழையத்துக்கு சாதி மேல போடு. ஆனா அம்பேத்கர் தான் சாதி ஒழிப்பு போராளி. யாருக்கு? அதே திகா கூட்டத்துக்கு திமுக கூட்டத்துக்கு இந்த எல்லா லெப்டிஸ்ட் கூட்டத்துக்கும் சாதி ஒழிப்பு போராளி யாருன்னா அம்பேத்கர். ஆனா அம்பேத்கர் எழுதிய சட்டமே சாதிகளுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி அதை போட்டு கொளுத்து வரான். அம்பேத்கர் இதுக்கு மேல ஒண்ணு சொல்லியிருக்காரு, அப்படி கொளுத்துவதாக இருந்தால் நானே முதல் வரிசையில இருந்து கொளுத்துவேன். எதற்கு? ஒருவர் தவறான கருத்தை எழுதுறாருன்னா எழுதுனவங்களுக்கு தானே கேள்வி கேட்கணும். புத்தகத்தை போய் கொளுத்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பாலிடிக்ஸ் பாருங்க இதுல. இப்ப நீங்க ஒண்ணு தப்பா அசிங்கமான எழுதுறீங்க, அது தப்பா இருக்கு, நான் புத்தகத்தை போய் திட்டிட்டு இருக்கிறதா? அது எவ்வளவு முட்டாள்தனம். ஏன் ஒரு இப்படி எழுதுனீங்கன்னு தானே கேட்க தோணும். உங்ககிட்ட கேள்வி கேட்காம நீங்க சொல்றீங்க அந்த புத்தகத்தை நானே கொளுத்துவேன் அப்படின்னா, வாங்கிட்டான் நல்லா வியாபாரம் ஆயிடுச்சுன்னு நான் போயிடுவேன். அதுதான் நடந்துட்டு இருந்திருக்கு. தயவு செஞ்சு மக்கள் இதெல்லாம் உணர்ந்துக்கணும். 2வது, தமிழ் தேசியவாதிகள் இந்த அரசியல் எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் தான் கத்திக்கிட்டு இருப்பேன். ஈவேரா வந்து பல வருஷமா நான் தான் கத்திக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வந்து ஈவேரா எங்கள் வழிகாட்டி, எங்கள் அவர் காட்டிய வழி, தாத்தன் என்ன சொன்னான் தெரியுமா, அது சொன்னான் தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு தூய தமிழ் தேசியவாதிகளாம். இந்த வேற புடுங்கிட்டு இருந்தேன்னா திராவிடத்துக்கு விலை போயிட்டேன்னு சொல்லி பேசுற வாயில கூசாம பேச தோணுது அப்படின்னா சிரிப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் அறியாமையில் இருக்கிறது எனக்கு வேதனையா இருக்கு. மக்கள் அவ்வளவு அறியாமையில நீங்க இருக்கீங்க, அவங்க அறியாமையை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவ்வளவு வேதனையா இருக்கு. எத்தனை வருஷம் அதோட அடி நாதத்தை பிடிச்சி எடுத்து ஒன்னொன்னா எடுத்து விட்டு அதனால பல தண்டனைகளை அனுபவிச்சு, அதனால பல இன்னல்களுக்கு உள்ளாகி
அரசியல் பேசிட்டு இருப்போம். இவங்க சைக்கிள் கேப்ல வந்துட்டு அவங்களும் காசு வாங்கிட்டாங்க, இவங்களும் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு போவாங்க. நம்பிடுவீங்க. நம்பிட்டு போகடா லூசு பயிலாம். நம்புறேன்னா லூசு படா நீ நம்பு. எவன் இப்படி சொல்லுவான்னு யோசி. ஒருத்தன் சரியா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கேன், அவன் மேல அவதூற பரப்புறான் அப்படின்னா யார் அதை பண்ணுவா? விசாரி வா. இப்ப அதை ஒன்னால உறுதி பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு யாரா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு வா. சேலஞ்ச். இப்ப ஒரு அவதூறு வைக்கிற, பாரிசாலன் தமிழன் இல்லை ஒருத்தன் வைக்கிறான் அவதூறு, வா நான் செருப்படுத்து மேல வச்சிடறேன், எந்த ஆதாரங்களை வேணா எடுத்துட்டு வா, நான் உன ப்ரூவ் பண்றேன் பாரிசாலன் தமிழன். எந்த வழியில வேணாலும் வா. நீ எங்க அம்மா வழியில வா, எங்க அப்பா வழியில வா, என்னோட மனைவியோட அம்மா வழியில வா, அப்பா வழியில வா, எல்லா வழியிலும் வா. உனக்கு எவிடன்சஸ் இருக்கு, அவங்க உறவுகள் இருக்கும், அவங்களோட உறவுகள் இருக்கும், எல்லாம் வா விசாரி. எப்படி வேணாலும் விசாரி. அந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் வச்சிரு, விசாரி. செருப்பு மேல இருக்கும் மேஜையில. உன்னால அதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நீ சப்போஸ் ப்ரூவ் பண்ணிட்ட பாரிசாலன் தெலுங்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ என்ன செருப்பால் அடி. சப்போஸ் உன்னால ப்ரூவ் பண்ணணும்னா நான் உன்னை செருப்பால் அடிப்பேன். அதுக்கு ஒத்துட்டு வா. அதே போல பாரிசாலன் வந்து திமுக விலை போயிட்டான், அதுக்கு போயிட்டான், இது போயிட்டான், வா உட்காரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, வா உட்காரு, செருப்பு எடுத்து வச்சுறேன் மேஜையில, ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ண முடியலையா செருப்பு கழட்டி நான் அடிப்பேன். வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன்னா வாடா பேசுறா. இந்த இதுக்கு நான் சேலஞ்ச் தர்றா. என் மேல தப்பு இருந்தா செருப்பு கழட்டி நீ அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன்டா. ஸ்லிப்பர் ஷாட் சேலஞ்ச். வா, எவனாவது பேசு, வா எதிர்த்தாப்புல இருந்து உட்காந்து பேசு, நான் வெளிப்படையா கூப்பிடுறேன், வா வீடியோல லைவ்ல போலாம். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவதூறு வச்சு ஒருத்தனை வீழ்த்தலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப, பாக்குறவன் கேனையனா? ஆனா நான் சொல்றேன், எதுக்கும் துணிந்துதான் இந்த அரசியலை பேச வந்திருக்கிறோம். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் பேசிட்டு தான் இருப்போம். உங்களால ஒன்னையும் புடுங்க முடியாது. இவ்வளவுதான் நான் சொல்றேன். அவதூறு பரப்பிட்டே இரு. எவ்வளவு நாளைக்கு பரப்புவ? நீ அவதூறு பிடிச்சவன்கிறது நாளைக்கு மக்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவதூறை நம்பக்கூடிய அவலத்தில் மக்கள் இருக்கிறார்கள். அது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதனாலதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் மேலுமே அவதூறு சாயம் வந்து பூசப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. சங்கிகள் அவங்க சங்கிகள், இவங்க சங்கிகள்னு அவன் சொல்லிட்டே இருக்கானா? காரணம் என்ன? அவதூறு தானே. அதான் சொல்றேன், அவதூறு வச்சு ஜெயிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஓப்பன் சேலஞ்சுக்கு வா. யாரா வேணா இருக்கட்டும், எந்த தரப்புல வேணாலும் இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இல்ல வந்து பாஜக கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அவதூற பரப்புறானா வா, செருப்பு சேலஞ்ச். லெட்ஸ் அக்செப்ட் தட். நீ சொல்றது போயினா நான் உன்னை செருப்பால் அடிக்க போறேன், நான் சொல்றது போயினா நீ என்ன செருப்பால் அடி. இந்த சேலஞ்சுக்கு வேணா ஒத்துக்கிட்டு இருக்கானா? நான் ஒத்துக்கிறேன், வா. எவ்வளவு நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது? வாங்க செருப்பு சேலஞ்ச் செம ஜாலியா இருக்கும். 2 செருப்பு வச்சுட்டு வா, அந்த உட்காருன்ட்டு நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட் பண்ணுவோம். கோட் சூட்லாம் போட்டுருக்கேன், ஷூ அந்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். இல்ல செருப்பு தான் கரெக்டா இருக்கும். செருப்பு தான் கரெக்டா. அது கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அது அடிக்கிறதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு, ஷூனா கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சரியா இருக்காது. 2 பேருக்கும் நான் சொல்றேன், என்ன நீங்க அடிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் உங்களை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, has to be there. பார்த்து இந்த செருப்பு கம்பெனி யாராவது கொஞ்சம் நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா பேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கும். எந்த பிராண்ட் வரீங்களோ வாங்க, உங்க செருப்பையே நாங்க காமிச்சு பண்றோம். நல்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். அது யார் வந்து இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் கூட கொடுப்போம். வா வந்து உட்காந்து பேசு. சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கிற விடுங்கப்பா. சரி ஓகே. ஆனா பாரு, என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாரு. என்ன போட்டுரும் மாவீர போட்டு 2 வாட்டி போட்டிருந்தாருல விஜய். ஒண்ணு அந்த கூட்டத்துக்கு, இன்னொன்னு நடந்து இந்த கூட்டத்துக்கு. இப்பதான் எனக்கு புரியுது. அதாங்க சொன்னீங்களா அந்த பெரிய ஓகே, திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு. வர என்னோட அரசியல் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. மிக்க நன்றி பாரு, மிக்க நன்றி.